Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் முன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 25. அடுத்த 15 வருட காலம் ஐவோவுக்கு பாலர்மோ ஊர்தான் பள்ளிக்கூடமாக விளங்கியது. சிற்றப்பா நான்ஷியோ தான் ஆசிரியராக இருந்தார். முதலில் சிற்றப்பாவுக்கு எடுபடி பையனாக வேலை பார்த்தான். பிறகு பணம் வசூல் செய்யும் குமாஸ்தாவாக உயர்ந்தான். இறுதியில் நான்ஷியோவின் நம்பகமான வலதுகரமாக ஆனான். ஐவோவுக்கு 25 வயதாயிற்று. உள்ளூரை சேர்ந்த ஒரு கொழுக்கு முழுக்கான பெண்ணை மணந்தான். அவள் பெயர் கார்மேலா. ஒரு வருஷத்துக்கெல்லாம் ஒரு மகன் பிறந்தான். கியான் என்பதுதான் அவன் பெயர். சொந்தமாக வீடு கட்டிக்கொண்டு குடும்பத்தோடு கூடி புகுந்தான். அவன் சிற்றப்பா இருந்தபோது அவருடைய பதவியை முழுக்க மேற்கொண்டான். அவரை விட சக்தி வாய்ந்தவனாகவும் செல்வந்தனாகவும் திகழ்ந்தான். ஆனால் சில வேலைகள் இன்னும் பாக்கி இருக்கிறது என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் மனைவியிடம், மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு தயாராரு, நாம் அமெரிக்காவுக்கு போகிறோம் என்றான். கர்மேலா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தான். எதுக்காக அமெரிக்காவுக்கு போகிறோம்? கேள்விகள் கேட்பது ஐவோவுக்கு பிடிக்காது. நான் சொன்னதை செய்ய. இப்போது நான் வெளியே போகிறேன், 2-3 நாளில் திரும்பி வருவேன். ஐவோ வந்து மூட்டையை கட்டுன்னா கட்டு. 2 கருப்பு கார்கள் டான் விட்டோவின் ஊரை அடைந்தன. போலீஸ் நிலையத்தின் வாசல் முன் நின்றன. டான் விட்டோவின் கையாளாக கிஸ்ஸப்பை சித்திரவதை செய்து கொலை பண்ணிய கேப்டன் மேஜை அடியில் உட்கார்ந்திருந்தான். கதவு திறந்தது. 1/2 டஜன் ஆட்கள் உள்ளே நுழைந்தார்கள். நாகரிகமாக உடை அணிந்து பணக்காரர்களை காட்சியளித்தார்கள். அவர்கள், குட் மார்னிங் ஜென்டில்மேன், என்ன வேணும் உங்களுக்கு என்றார் கேப்டன். உங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கோம் என்றான் வந்தவர்களில் தலைவனான ஐவோ. என்ன உனக்கு நினைவில்ல? கிஸ்ஸப்பின் மகன் நான். கேப்டனின் கண்கள் விரிந்தன. நீயா இங்கே என்ன செய்கிற? உனக்கு அபாயம். உன் பல்லுக்காக நான் வந்திருக்கேன். ஏன் பல்லா? என்னதற்கு? ஆமாம் என்று ஐவோ சொல்லிக் கொண்டிருந்த போதே அவனுடைய ஆட்கள் கேப்டன் 2 கைகளை முறுக்கி பின்னே வளைத்து கொண்டார்கள். உன் பல்லு சரியாகவே இல்லை, ரிப்பேர் பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன் என்றான் ஐவோ. பிறகு துப்பாக்கியை அவன் வாய்க்குள் நுழைத்து விசையை தட்டினான். அவன் இறந்து விழுந்தான். தன் தோழர்களிடம் போலாம் என்றான். 15 நிமிடங்களுக்கெல்லாம் 3 கார்களும் டான் விட்டோவின் வாசலில் போய் நின்றன. வீட்டுக்கு வெளியே 2 காவல்காரர்கள் நின்றிருந்தார்கள். ஊர்வலம் போல கார்கள் வந்து நிற்பதைக் கண்டு திகைத்தார்கள். கார்கள் நின்றதும் ஐவோ வெளியே வந்தான். குட் மார்னிங், டான் விட்டோ எங்களை வர சொல்லியிருக்காரு என்றான். ஒரு காவலன் சிடுசிடுத்தான். எங்களிடம் அவர் ஒன்றும் சொல்லலையே. அடுத்த வினாடி 2 காவலர்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். ஏகப்பட்ட தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட விசித்திரமான துப்பாக்கிகள் அவை. சுட்டதும் காவலர்கள் சின்ன பின்னமாக சிதறி துண்டு துண்டாக விழுந்தார்கள். வீட்டுக்குள் இருந்த டான் விட்டோவுக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டது. ஜன்னல் வழியை எட்டி பார்த்தார். என்ன நடந்தது என்று புரிந்தது. வேகமாக அறையின் மறுகோடிக்கு சென்று மேஜை டிராயரை திறந்து துப்பாக்கி எடுத்துக்கொண்டார். ஃப்ராங்கோ, அண்டோனியோ, சீக்கிரம் வாருங்கள். வெளியே துப்பாக்கி சுடும் சத்தங்கள் மேலும் கேட்டன. டான் விட்டோ ஒரு குரல் கூப்பிட்டது. சரல் என்று திரும்பினார். ஐவோ கையில் துப்பாக்கியுடன் நின்றிருந்தார். உன் துப்பாக்கியை கீழே போடு என்றான். நான் போடு. டான் விட்டோ தன் துப்பாக்கியை கீழே போட்டார். இப்போ பாரு, உனக்கு என்ன வேணும்னா அதை எடுத்துக்கொண்டு போய் சேரு என்றார். எனக்கு எதுவும் தேவையில்லை என்றான் ஐவோ. இன்னும் சொல்லப்போனால் உனக்கு நான் ஒன்று திருப்பி தர வேண்டும், அதை கொடுக்கத்தான் வந்தேன். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மறந்துட்டேன். நான் மறக்க தயாரில்லை. நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? இல்லை, ஐவோ கிஸ்ஸேப்பின் மகன். டான் விட்டோ புருவங்களை நெறித்து கொண்டு யோசனை செய்தார். தோளை குலுக்கி கொண்டு, எனக்கு எதுவும் நினைவில்லையே என்றார். 15 வருடங்களுக்கு முன்னால் நடந்து ஆட்களை அப்பாவை அம்மாவை கொலை செஞ்சாங்க. அப்படியா என்று டான் விட்டோ ஆச்சரியப்பட்டான். அவர்களை சரியானபடி தண்டிக்கிறேன். அவங்க ஐவோ அவரை நெருங்கி துப்பாக்கி கட்டையால் ஓங்கி அடித்தான். ரத்தம் பீரிட்டு அடித்தது. வேண்டாம் 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 வேண்டாம், இதற்கெல்லாம் தேவையில்லைன்னா. ஐவோ ஒரு கத்தியை எடுத்தான். ட்ரௌசரை அவள். வேண்டாம் என்று டான் விட்டோ அலறினார். என்ன செய்கிறோம் என்பதை யோசனை பண்ணி செய்ய. எனக்கு சகோதரர்களும் பிள்ளைகளும் இருக்காங்க. எனக்கு ஏதாவது கெடுதல் செய்தால் நீ எங்கிருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சி நாய் அடிக்கிற மாதிரி அடித்து போடுவாங்க. என்னை கண்டுபிடிச்சா தானே? ட்ரௌசரை. ஐவோ அவர் காலடியில் ஒரு முறை சுட்டான். டான் விட்டோ அலறினார். கொஞ்சம் நானே உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஐவோ அவருடைய ட்ரௌசரை உருவி எடுத்தான். பிறகு அண்டர்வேரையும் கழட்டி வீசினான். அப்படி ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை, பரவாயில்ல, இருக்கிற வரையில் போதும். டான் விட்டோவின் தொடைப்பகுதியை பிடித்து கத்தியால் ஒரே அறுத்தான். டான் விட்டோ மூர்ச்சையானார். சாரி, உன்னை தூக்கி போடுவதற்கு கிணறு அருகில் இல்லை என்றான். விடைபெறுகிற மாதிரி டான் விட்டோவின் தலையில் ஒரு முறை சுட்டான். வீட்டை விட்டு வெளியேறி காரை அடைந்தான். அவனுடைய நண்பர்கள் காத்திருந்தார்கள். போகலாம் என்றான். அவனுக்கு பெரிய குடும்பம். ஐவோ உன்னை தேடிட்டு வருவாங்க, வாரட்டும். 2 நாள் கழித்து ஐவோ நியூயார்க்குக்கு கப்பலில் பயணமானான். மனைவியுடனும் மகன் கியானுடனும்.
சென்ற நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்காவில் எங்கு பார்த்தாலும் வேலைவாய்ப்புகள், பிழைப்பதற்கான சாத்தியங்கள் கொட்டி கிடந்தன. நியூயார்க்கின் ஜனத்தொகையில் ஏராளமான இத்தாலியர்கள் இருந்தார்கள். ஐவோவின் சிநேகிதர்கள் பலர் ஏற்கனவே அங்கு குழுமி இருந்தார்கள். எல்லோருக்குமாக தங்களுக்கு தெரிந்த ஒரே தொழிலை நடத்தினார்கள், பாதுகாப்பு தரும் தொழில். மாஃபியாவின் நீண்ட கரங்கள் எல்லா எல்லைகளையும் வளைத்தன. ஐவோ தன் குடும்ப பேரான மார்டினியை மார்டின் என்று சுருக்கி வைத்துக் கொண்டான். தங்கு தடையின்றி பணம் சேர்ந்தது. ஆனால் மகன் கியானையோ நினைக்கும்போது ஐவோவுக்கு ஏமாற்றம் தான். அவனுக்கு வேலை செய்வதில் விருப்பம் இருக்கவில்லை. அவனுக்கு 27 வயதான போது ஒரு இத்தாலிய பெண்ணுடன் நட்பு வைத்துக் கொண்டான். அவள் கர்ப்பமானதும் அவசர அவசரமாக காதும் வைத்த மாதிரி கல்யாணம் செய்து கொண்டான். 3 மாதங்களில் மகன் பிறந்தான். அவன்தான் பால் மார்டின், லாராவுக்கு உதவி செய்த வக்கீல். தன் பேரனை பிரமாதமாக வளர்க்க தீர்மானித்தான் ஐவோ. அமெரிக்காவில் வழக்கறிஞர்களுக்கு மிகுந்த மதிப்பு இருந்தால் பேரனை லாயராக்குவது என முடிவு செய்தான். பால் மார்டினுக்கு புத்தி கூர்மை அதிகம், முன்னேற வேண்டும் என்று துடிப்பு இருந்தது. 22வது வயதில் ஹார்வர்ட் சட்டக்கல்லூரியில் படித்து தேறினான். ஒரு கௌரவமான வழக்கறிஞர் நிறுவனத்தில் சேர்ந்தான். விரைவில் அங்கே ஒரு பார்ட்னராக அவனானான். 5 ஆண்டுகள் சென்றன. பால் மார்டின் சொந்தமாக ஒரு சட்ட நிறுவனம் தொடங்கினார். அந்த சமயம் பாட்டனார் ஐவோ சட்டத்துக்குட்பட்ட பல பிஸ்னஸ்களில் முதலீடு செய்திருந்தார். பேரன் மார்டின் அவருடைய பிஸ்னஸ் விவகாரங்களை கவனித்து வந்தார். 1967ஆம் ஆண்டு ஐவோ காலமானார். நீனா என்ற பெயருள்ள ஒரு இத்தாலிய பெண்ணை மணந்து கொண்டான் பால். 1 வருடம் கழித்து அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. 70களின் போது பால் மார்டின் ரொம்ப பிஸி. தொழிற்சங்க யூனியன்கள் தான் அவருடைய பிரதான கட்சிக்காரர்களாக இருந்தார்கள். ஆகவே அவருடைய அதிகாரம் கொடிகட்டி பறந்தது. தொழிலதிபர்களும் ஆலை அதிபர்களும் அவரிடம் கைகட்டி நின்றார்கள். ஒரு நாள் ரோஹன் என்ற கண்ணியமான பேங்கர் மார்டினின் கட்சிக்காரர் அவருடன் பகலுணவு அருந்திக் கொண்டிருந்தார். மார்டினின் குடும்ப பின்னணியை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. சனிவேல் என்ற இடத்துல உள்ள எங்கள் கால்ஃப் கிளப்பில் நீங்கள் சேரணும், உங்களுக்கு கால்ஃப் ஆட தெரியலையா என்றான் ரோஹன். எப்போதாவது ஆடுவேன், நேரம் கிடைக்கும்போது. நல்லது, எங்கள் கிளப்பில் உங்களை மெம்பரை சேர்க்க நான் சிபாரிசு செய்கிறேன். அந்த கிளப்பின் நிர்வாக குழுவில் நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் புதிய மெம்பர்கள் சேர்ப்பது பற்றி நிர்வாக குழு ஆலோசனை நடத்தியது. பால் மார்டின் பெயரை முன்மொழித்தார் ரோஹன். அவர் நல்ல மனிதர், ஆகவே சிபாரிசு செய்கிறேன் என்றார். ஜான் என்ற இன்னொரு நிர்வாக குழு உறுப்பினர், அந்த ஆள் ஒரு இத்தாலியராச்சே, நம்ம கிளப்பில் வெளிநாட்டு பிசாசுகளை போய் சேர்க்கக்கூடாதியா? அப்படியானால் அவர் பேரை நீங்கள் ஆட்சேபிக்கிறீங்களா? நிச்சயமா. சரி, வேண்டாம் என்று ரோஹன் விட்டுவிட்டார். 2 வாரம் கழித்து ரோஹனுடன் மறுபடி உணவு அருந்தி கொண்டிருந்தார் மார்டின். கால்ஃப் பிரமாதமாக ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்று வேண்டுமென்று கிண்டல் செய்தார். ரோஹனுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. உங்களை எங்கள் கால்ஃப் கிளப்பில் சேர்ப்பதில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. என்ன பிரச்சனை? நான் உங்கள் பெயரை முன்மொழிந்த நிர்வாக குழுவில் ஒருவர் ஆட்சேபித்தால் விட்டு விட்டோம். இப்படியா? என்ன ஆட்சேபம்? இதெல்லாம் மனசில் வச்சுக்கொள்ளாதீங்க. அவன் ஒரு திமிர் பிடிச்ச ஆளை, இத்தாலியர்கள்னா வெறுப்பு. மார்டின் புன்னகை செய்தார். அதை நான் பொருட்படுத்துவது கிடையாது. ரொம்ப பேருக்கு இத்தாலியர்களை பிடிக்கிறதில்ல. அந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? ஜான். இறைச்சி பாக்கெட்டுகள் தயாரிக்கிறானே அவன் தானே? அதுதான். மனசை மாற்றிக்கிட்டாரு, கொள்வார். நான் மறுபடியும் அவர்கிட்ட பேசுகிறேன். மார்டின் தலையை வேண்டாம் விட்டுடுங்க. உண்மையில் எனக்கு கால்ஃபில் அப்படி ஒன்றும் ஆர்வம் கிடையாது. 6 மாதங்கள் கழித்து ஜானினுடைய இறைச்சி பேக்கிங் கம்பெனியில் 4 பெரிய லாரிகள் தொலைதூர நகர்களுக்கு புறப்பட்டன. நட்ட நடுவழியில் நின்றன. அவற்றின் டிரைவர்கள் ரெஃப்ரிஜரேட்டர் கதவுகளை திறந்து போட்டுவிட்டு நடையை கட்டிவிட்டார்கள். ஜானுக்கு செய்தி எட்டிய போது குதி என்று குதித்தார். மேனேஜரை கூப்பிட்டு, என்னையா அக்கிரமம் அது? $15 லட்சம் பெருமானுள்ள இறைச்சியை வெயிலில் போட்டுக்கிட்டு போயிட்டாங்களே, அத்தனையும் கெட்டு விட்டுது, எதனால் இப்படி என்று கத்தினார். யூனியனில் ஸ்ட்ரைக் செய்கிறாங்க சார் என்றான் மேனேஜர். அத்தியாயம் 26. லாரிக்காரர்கள் திடீரென்று வேலை நிறுத்தம் செய்திருப்பதை அறிந்ததும் இறைச்சி பாக்கெட் நிறுவனத்தின் அதிபரான ஜானுக்கும் கடும் கோபம் ஏற்பட்டது. என்னடா எதுவும் சொல்லலையா? எதுக்காக ஸ்ட்ரைக் செய்கிறாங்க? கூலி அதிகம் வேணும்னாங்கிறாங்களா? சூப்பர்வைசர் தோள்களை குறுக்கிறார். எனக்கு தெரியாது சார். என்னடா எதுவும் சொல்ல, லாரிகளை திறந்து போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவருடைய யூனியன் பிரதிநிதியை நான் வர சொன்னேனே, நான் பேசி செட்டில் பண்ணுறேன் என்றான் ஜான். அன்று பிற்பகல் யூனியன் பிரதிநிதி ஜானின் அறைக்குள் வந்தார். நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறதுன்னு ஏன் என்னிடம் சொல்லவே இல்லை அதட்டினான் ஜான். அந்த பிரதிநிதி மன்னிப்பு கேட்கும் துணியில், எனக்கே அதை பற்றி தெரியாது மிஸ்டர் ஜான், சுத்த கிறுக்குத்தனம், திடீர்னு இப்படி பண்ணியிருக்காங்க. நான் எப்படி நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்கிறோம் உங்களுக்கே தெரியும். என்ன வேணும் அவங்களுக்கு? கூலி உயர்வா? இல்லை சார், சோப்பு. ஜான் அவரை விரித்து நோக்கினார். சோப்புன்னா சொன்னீங்க? ஆமாம் சார், அவர்களுடைய பாத்ரூம்களுக்கு உங்கள் கம்பெனி சப்ளை பண்ணுற சோப்புகள் அவர்களுக்கு பிடிக்கல. நுரைய வராமல் கல் மாதிரி இருக்கான். அவர் காது கேட்பதை அவராலேயே நம்ப முடியவில்லை. சோப்பில் நிறைய வரவில்லை, அதுக்காக எனக்கு $15 லட்சம் நஷ்டம் என்று கத்தினார். என்னிடம் கோபிக்காதீங்க சார், ஆட்கள் அப்படி என்றார் யூனியன் பிரதிநிதி. கடவுளே என்று நெற்றியில் அடித்துக் கொண்டார் ஜான். என்னால் நம்பவே முடியல. இவங்களுக்கு ஆகாயத்திலிருந்து சோப்பு வர அழிக்க முடியுமா என்று
மேஜையை முஷ்டியால் குத்தினார். சரி, அடுத்த முறை உங்கள் ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்னிடம் வந்து சொல்லுங்கள் என்ன? சரி மிஸ்டர் ஜான், அவர்களை வேலைக்கு திரும்படி சொல்லுங்கள். மிகச்சிறந்த சோப்பு அவர்களுடைய பாத்ரூமில் இன்று சாயந்தரம் 6 மணிக்குள்ளே இருக்கும். எவ்வளோ படம் செலவானாலும் பரவாயில்ல, சரிதானே? அவர்களிடம் சொல்கிறேன் சார். வெகு நேரம் வரை தனக்குள் உட்கார்ந்திருந்தார் ஜான். ச்சே, நாடு குட்டிச்சவராக தான் போயிட்டுருக்கு. சோப்பாமே சோப்பு என்று எண்ணிக்கொண்டார். 2 வாரம் சென்றது. ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல வெயில் அடிக்கும் பகல் வேளை. ஜான் கம்பெனியின் இறைச்சி பாக்கெட்டுகளை நீண்ட தூர உயிர்களுக்கு சுமந்து சென்று கொண்டிருந்த 5 லாரிகள் மீண்டும் நடுவழியில் நின்றன. அவற்றின் ரெஃப்ரிஜரேட்டர் கதவுகளை திறந்து போட்டுவிட்டு முன்போலவே டிரைவர்கள் போய்விட்டார்கள். அன்று மாலை 5 மணிக்கு ஜானுக்கு தகவல் கிடைத்தது. செய்தி சொன்ன மேனேஜரிடம் கூச்சல் போட்டார். என்னையா சொல்கிறீங்க நீங்கள்? புது சோப்பு வாங்கி போட்டீரா இல்லையா? போட்டேன் சார், நீங்கள் என்னிடம் சொன்ன அன்றைக்கே வாங்கி போட்டேன் சார் என்றார் மேனேஜர். பின்ன இந்த தடவை என்ன வந்தது உங்களுக்கு? மேனேஜர் கையை பிசைந்தார். தெரியலையே, எந்த விஷயத்தை பற்றியும் புகாரும் வரல, என்னிடம் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த கிழவரத்தை யூனியன்காரனை வர சொல்லுங்கள் தொலை. இரவு 7 மணிக்கு யூனியன் பிரதிநிதி வந்தார். உங்கள் ஆட்கள் பண்ணிய காலத்தில் $20 லட்சம் போர்மானம் உள்ள இறைச்சி பாழாகிவிட்டது. அவர்களுக்கு பைத்தியம் பிடிச்சி விட்டதானே? ஜான் கூச்சல் போட்டார். யூனியன் தலைவரோட இப்படி சொன்னீங்கன்னு சொல்லட்டுமா மிஸ்டர் ஜான்? வேணா என்றார் ஜான் அவசரமாக. பாருங்கள், உங்கள் ஆட்களுடன் இதுவரை எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அவர்களுக்கு சம்பளம் அதிகம் வேணும்னா என்னிடம் சொல்லுங்கள். அமைதியாக அதை பற்றி விவாதித்து முடிவு செய்வோம். எவ்வளோ கேட்குறாங்க அவங்க பார்த்தா பணம் எதுவும் கேட்கல சார். என்ன சொல்கிறீங்க? இது பண விஷயம் இல்லை மிஸ்டர் ஜான். பின்ன வேற என்ன? விளக்கா? அவர் சொன்னதை தான் சரியாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லை நினைத்தார் ஜான். ஆமாம், அவர்களுடைய குளியல் அறையில் இருக்கிற விளக்கு ரொம்ப மங்கலாக இருக்கான். ஜான் திடீரென்று அமைதியானார். நாற்காலில் சாய்ந்து கொண்டார். மெதுவான குரலில், இது என்னவோ விஷயம் இருக்குது, என்ன சொல்லுங்கள்? அதான் சொன்னேன், குளியல் அறையில். அந்த கதையெல்லாம் வேண்டாம், என்ன விஷயம் சொல்லுங்கள். தெரிந்த சொல்ல மாட்டேனா என்றார் யூனியன் பிரதிநிதி. யாரோ என்னை இந்த பிஸ்னஸ்லேருந்து ஒழிச்சு கட்ட பார்க்குறாங்க, அப்படி தானே? யூனியன் பிரதிநிதி பேசாமல் இருந்தார். சரி, பேரை மட்டும் சொல்லுங்கள். யார்கிட்ட நான் பேசணும்? ஒரு வக்கீல் இருக்கார், அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். பல பிரச்சனைகளில் யூனியன் அவர் யோசனை கேட்பதுண்டு. அவர் பேர் பால் மார்ட்டின். பால்? சட்டென்று ஜானுக்கு நினைவு வந்தது. ஓ, அந்த அயோக்கிய திருட்டு ராஸ்கல் என்ன பிளாக்மெயில் பண்ண பார்க்குறானா? போயா வழியா என்று தொண்டை கழியை கத்தினார். போயா. யூனியன் பிரதிநிதி போய்விட்டார். பல்லை நரத்து கொண்டு ஜான் உட்கார்ந்தார். யாரும் என்ன பிளாக்மெயில் பண்ண முடியாது, எவனாலும் சரி. 1 வாரம் சென்றது. மறுபடியும் 6 லாரிகள் சாலையில் நின்றன. மறுபடியும் கதவுகள் திறந்து ரோஹனை விருந்துக்கு அழைத்தார் ஜான். சாப்பாட்டின் போது, உங்கள் நண்பரை பால் மார்ட்டினை பற்றி யோசித்து பார்த்தேன். நமது கால்ஃப் கிளப்பில் அவரை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேனோன்னு தோணுது என்றார். இப்படி ஒப்புக்கொண்டதை உங்கள் பெருந்தன்மை காட்டுது மிஸ்டர் ஜான். என்ன செய்யலான்னா, அடுத்த வாரம் நீங்கள் அவங்கள பேரை முன்மொழிங்க, நான் ஓட்டு போடுறேன். அடுத்த வாரம் பால் மார்ட்டின் பேர் மொழியப்பட்டது. தேர்வுக்குழு ஒருமனதாக அதை ஏற்றுக்கொண்டது. பால் மார்ட்டினுக்கு தானே ஃபோன் போட்டு சொன்னார் ஜான். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் மார்ட்டின், எங்கள் கால்ஃப் கிளப்பில் உங்களை உறுப்பினராக சேர்த்துக்கொள்வது என்று சற்று முன் தீர்மானம் நிறைவேறியது. நீங்கள் மெம்பராக ஆவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ என்றார் பால் மார்ட்டின். நீங்கள் கூப்பிட்டு சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்த அரசாங்க வக்கீலுக்கு ஃபோன் போட்டார் ஜான். மறு வாரத்தில் ஒரு நாள் அவரை சந்திப்பதற்கு நேரம் குறித்து கொண்டார். ஞாயிறன்று கால்ஃப் மைதானத்தில் ரோஹனும் ஜானும் சந்தித்த போது, நீங்கள் இன்னும் பால் மார்ட்டினை சந்திக்கலை போல இருக்க என்று ரோஹன் கேட்டார். ஜான் தலையசைந்தார். அவர் இனிமேல் கால்ஃப் விளையாட வரமாட்டார்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு போவதற்கும் வரதுக்குமே அவருக்கு நேரம் சரியாக இருக்கும் என்றார் ஜான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரை பற்றி அரசாங்க வக்கீலிடம் தகவல் தரப்போகிறேன். அதன் பிறகு கோர்ட்டுக்கு குற்றவாளி கூண்டில் நிற்க போகிறார் அவர். ரோஹனுக்கு ஒரே அதிர்ச்சி. நீங்கள் சொல்கிற காரியத்தை விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? தெரிந்து தான் சொல்கிறேன். இந்த ஆள் ஒரு கரப்பாம்பூச்சி. அவனை காலால் நசுக்க போகிறேன் என்றார் ஜான். மறுநாள் திங்கட்கிழமை காலை அரசாங்க வக்கீலை பார்க்க புறப்பட்டார் ஜான். ஏதோ ஒரு கார் அவர் காரின் மீது மோதிவிட்டு மறைந்து விட்டது. அந்த விபத்தில் ஜான் அங்கேயே இறந்து போகிறார். விபத்துக்கு எந்த சாட்சியும் இல்லை. மோதிய காரின் டிரைவரை போலீசார் கண்டுபிடிக்கவே இல்லை. இதன் பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பால் மார்ட்டின் தன் மனைவியுடன் 2 குழந்தைகளையும் கால்ஃப் கிளப்புக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்து சிற்றுண்டி சாலையில் உணவு அருந்தினார்கள். ஐட்டங்கள் அருமையாக இருந்தன. தன் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப கச்சிதமாக அமைத்துக் கொண்டவர் மார்ட்டின். அவருக்கு மனைவியும் உண்டு, ஆசை நாயகியும் உண்டு. ஆனால் ஆசை நாயகியை அழைத்துச் செல்லும் ரெஸ்டாரண்ட்டுக்கு மனைவியை அழைத்துச் செல்ல மாட்டார். அது தன் மனைவியை அவமதிப்பாகும் என்ற அவர் கருத்து. குடும்பம் என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதி, ஆசை நாயகி விவகாரங்கள் என்பது வேறொரு பகுதி. பால் மார்ட்டினுக்கு நண்பர்கள் உண்டு, அது ஒரு அந்தஸ்து. மார்ட்டினுக்கு உறுத்தலான விஷயம் கிழவர்கள் இளம் பெண்களை வெளியே அழைத்து போவது கௌரவ குறைவானது என்று அவர் எண்ணினார். கௌரவத்தை பெரிதாக மதிப்பவர் அவர். தனக்கு 60 வயதாகும் போது இந்த ஆசை நாயகிகள் விஷயத்துக்கு முழுக்கு போட வேண்டும் என்று நினைத்திருந்தார். மனைவி ரீனா அவருக்கு நல்ல தோழியாக விளங்கினாள். அதுவே போதும், கௌரவம் தான் முக்கியம். இப்படிப்பட்டவர் இடம்தான் லாரா உதவி கேட்டு வந்தாள்.
லாராவின் பெயரை அவர் கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் நேரில் பார்த்தபோது என்ன இளமை, என்ன அழகு என்று பிரமித்து போனார். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பும் சுதந்திர உணர்வினால் ஏற்படும் கோபமும் லாராவிடம் இருந்த போதிலும் பெண்மை நிறைந்தவளாகவே அவள் இருப்பது புரிந்தது. அவளிடம் தனக்கு கவர்ச்சி ஏற்படுவது தெரிந்தது. அவள் இளம் பெண், நான் கிழவன், ரொம்ப கிழவன் என்று எண்ணிக்கொண்டார். முதல் தடவை லாரா வந்தபோது தனக்கு யூனியன்களுக்கும் சம்மந்தமில்லை என்று அவர் சொன்னார். லாரா மிக கோபமாக வெளியேறினாள். ரொம்ப நேரம் வரை அவளை பற்றியே சிந்தித்தபடி இருந்தார் மார்ட்டின். பிறகுதான் ஃபோனை சுழற்றினார். லாராவின் யூனியன் பிரச்சனையை முடித்து வைத்தார். குறித்த நேரப்படி லாராவின் கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் லாரா வேலை நடக்கும் இடத்திற்கு வந்தால் அவளிடம் பால் தொழிலாளர்களிடையே ஒரு புதிய மரியாதை ஏற்பட்டிருந்தது. அவர்கள் அவளை பார்க்கும் விதத்திலிருந்தும் அவளிடம் பேசும் விதத்திலிருந்தும் அவளுக்காக வேலை செய்யும் விதத்திலிருந்தும் லாரா அந்த மரியாதையை உணர முடிந்தது. இதற்கெல்லாம் காரணம் பால் மார்ட்டின் தான் என்று அவளுக்கு தெரியும். அந்த விகாரமான ஆனால் கவர்ச்சியான விசித்திரமான குரல் படைத்த மனிதரை பற்றி லாரா அதிகமாக நினைக்கலானார். தொடரும்.